பிக் பாஸ்ல இந்த வாரம் குறும்படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் ஏகப்பட்ட இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வகையில திவ்யா மற்றும் கானா வினோத் இவங்க 2 பேத்துக்கும் இடையில வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஷ் நடந்திருந்துச்சு. அதாவது திவ்யா, கானா வினோத், விஜே பாரு அது மட்டும் இல்லாம கமருதீன் இவங்க எல்லாத்தையும் ஒரு டீம்ல தூக்கி போட்டப்ப விஜே பாரு ரொம்ப ஃபன்னா விக்ரம் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எல்லா 7 ஒரே டீம்ல தூக்கி போட்டிருக்கே அப்படின்னு. அதாவது அவங்களையும் சேர்த்து தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா கானா வினோத் என்ன 7 இருக்க டீம்ல என்னைய போட்டேன்னு நீ சொல்ற, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா 7 மாதிரி இருக்கா அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டிருந்தாரு திவ்யா கூட. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, அரோரா சொல்றாங்க, விக்ரம் சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்ல கிடையாது, அவங்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவரு ஏகப்பட்ட வேர்ட்ஸை விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீ வேணா குறும்படம் போடுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதாவது கானா வினோத், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்க மேல வைக்கப்படுற அலகேஷன்ஸை நீங்க என்னைக்கும் ஒத்துக்கிட்டதே கிடையாது. அது உங்களோட நேச்சராகவே இருக்கு. அது மாறும்னு நினைச்சேன், பட் இப்போ வர கண்டினியூ ஆகுது. ஓகே, அதை விடுங்க. பட் சக போட்டியாளர்கள் சொல்லும் போது கூட நான் சொல்றதுதான் ரைட் அப்படின்னு நீங்க எப்படி பேசுறீங்க? அங்க இருந்தவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க இங்கே இருந்து காதுல வாங்கிட்டு அதை எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா பேசுறீங்க? இந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பு கானா வினோத் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும் போது கூட அவங்க அப்படி சொன்ன மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படின்னு கானா வினோத் சொல்லியிருக்காராமா. அண்ட் இதனால விஜய் சேதுபதி அவர்கள் உடனடியாகவே இப்போ என்ன உங்களுக்கு ஒரு குறும்படம் வேணுமா போட்டுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காராமா. அதாவது குறும்படம் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் குறும்படத்துக்கான அதீத வாய்ப்புகள் சாட்டர்டே எபிசோட்ல இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா அந்த ஒரு குறும்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கானா வினோத் அவர்கள் நாம பண்ணதான் தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாரு. அண்ட் அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு குற்றமே இது மட்டும்தான். அவர் கரெக்ட் அப்படின்னு எப்போதுமே இருக்காரு. அவரை பத்தி யாராவது தப்பா சொன்னாலோ இல்ல வேற ஏதாவது வாதங்களை எடுத்து வச்சாலோ தேவையில்லாம என்னென்னமோ பேசி வேர்ட்ஸ் விட்டுறாரு. இதை மட்டும் கம்மி பண்ணா இந்த சீசன்ல கண்டிப்பா ஒரு டைட்டில் அடிப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதை தொடர்ந்து சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு கண்டஸ்டன்ட் அமித் பார்கவ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நிறைய ரசிகர்கள் இது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்ஃபேரா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓட்டிங்ஸும் கம்மியா வந்துட்டு இருக்கு. குறிப்பா சுபிக்ஷாக்கெல்லாம் கூட ஓட்டிங்ஸ் கம்மியா வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அமித் அவர்களை வெளியேற்றினது அப்படிங்கிறது உண்மையிலேயே எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியலன்னு தொடர்ந்து ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அமித் அவர்கள் தேவையில்லாம யாருக்கிட்டையும் சண்டைக்கு போல, டாஸ்க் கொடுத்து அதை கரெக்டா பண்றாரு, பிக் பாஸ் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்றாரு. இருந்தும் அவரை ஏன் வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா அமித் அவர்கள் இதுல ரொம்பவே சிறப்பா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை தொடர்ந்து இன்னொரு எவிக்ஷனுமே சண்டையில வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸுமே போய்கிட்டு இருக்கு. டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது இந்த வாரம் தொடர்ந்து ஸ்ட்ராங்கா பேசப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளும் சொல்லி வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த வீடியோல டபுள் எவிக்ஷன் ஆனது யாரு அப்படிங்கிறத பேசுவான்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அந்த 2வது நபர் அப்படிங்கிறத.